அமல் செய்ய ஆரம்பித்து விட்டால் அவர் முஸ்லிம் என்ற அந்த படித்தரத்திலிருந்து, அந்த கேட்டகரியிலிருந்து மூமின் என்ற ஒரு அந்தஸ்துக்கு அவர் ஒதுக்கப்படுகிறார். அவர் முஸ்லிம் என்பதை தாண்டி ஒரு உண்மையான மூமின், இறை நம்பிக்கையாளர், இறை விசுவாசி என்ற ஒரு அந்தஸ்தை அடைகின்றார். இந்த அமல்கள் எல்லாம் நிறுவன சடங்காக இல்லாமல் அல்லாஹ் நமக்கு ஏன் இருக்கிறார், அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ண ஓட்டத்தோடு, என்ற இறை அச்சத்தோடு ஒருவர் இந்த நற்காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால் இவர் மூமின் அந்த கேட்டகரியை தாண்டி முத்தகீன் என்ற ஒரு அந்தஸ்தை அவர் அடைகின்றார். அன்பிற்கிற பெருமக்களே, முத்தகீன் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர் அல்லாஹ்வை அஞ்சியவராக எல்லா அமல்களையும் செய்யும் பட்சத்திலே அதையும் தாண்டி பரலான அந்த கனவுகளையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடிப்படையில், இஷ்குல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடிப்படையில், இறை காதலின் அடிப்படையிலே இவர் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றார்? கடமையையும் தாண்டி சில அமல்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். கடமையையும் தாண்டி சில அமல்களை செய்கின்றார். இன்று நாம் எல்லாம் கடமையான அமல்களை செய்துவிட்டு நான் மிகப்பெரிய பரிபூர்ணமான முஸ்லிம் என்பதாக சொல்லி மனம் வருகிறோம். ஆனால் கேட்டகரி நாம் நினைப்பதை போல நம்முடைய வாழ்க்கை தரத்தில் என்ன செய்யல, உயரவில்லை. நான் ஏற்கனவே சொல்வது போல நம்முடைய வாழ்க்கை எல்லாம் டெவலப் ஆயிட்டு போகுது, எல்லாம் டெவலப் ஆயிட்டு போகுது. இதுவும் இல்லை, வாழக்கூடிய இருப்பிடம், உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, படிக்கக்கூடிய படிப்புகள், விஞ்ஞானம், அறிவியல், நுட்பங்கள், அல்லாஹ் அக்பர், இப்படி எல்லாம் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் இந்த மார்க்க விஷயத்தில் மட்டும் நம்முடைய வளர்ச்சி என்பது வளர்ச்சி குன்றிய குழந்தையை போல இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. எனவேதான் இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் வெறும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடாதீர்கள். அடுத்தடுத்து டெவலப் பண்ணுவாங்க. உங்களுடைய டெவலப் முஸ்லிமையும் தாண்டி மூமினையும் தாண்டி முத்தகீன், அதையும் தாண்டி அல்லாஹ் அக்பர் நீங்கள் சாலிஹீன்களாக, அதையும் தாண்டி வலி என்ற இறை நேசர்களாக நீங்கள் ஆகுவதற்குண்டான ஒரு டெவலப் இபாதத்துக்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டால் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மூமினுடைய அந்தஸ்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கடமையையும் தாண்டி அல்லாஹ் அக்பர், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதான், ஆனால் அவர்கள் நபியாக இருந்தாலும் கூட வரலான கடமைகளையும் தாண்டி அவர்கள் அதிகப்படியான அமல்கள், இரவு நேரத்தில் நின்று வழங்கக்கூடிய ஒரு வளமையை கொண்டிருந்தார்கள். எல்லாம் பார்க்கலாம், தஹஜ்ஜுடைய தொழுகை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட விட்டது கிடையாது.